வணக்கம் தமிழாசி, இது மிஸ்ஸஸ் ஸ்னைட். எனக்கு என்ன பண்ண போகிறேன்னா, மோனோ மைக் செட்டை அன்பாக்ஸ் பண்ண போகிறேன். இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு அமேசான் ஓப்பன் ஆகும். அதில் வந்து நான் அஃபிலியேட் லிங்க்ஸ் கொடுத்து வச்சுருக்கேன். அதனால் எனக்கு ஏர்னிங்ஸ் வரும். சரி, இப்போ இதை ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரு எல்லோ கலர் பேக்கேஜிங் இருக்குது. அந்த பேக்கேஜிங் வந்து நல்லா இருக்குது. இதுதான் Maono A04. இது வந்து சூப்பராக இருக்குது. ரிவ்யூலாம் பார்த்தேன் நான். அமேசானில் வந்து ஃபோட்டோஸும் போட்டிருக்காங்க. நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து இந்த பாக்ஸோட பேக் சைடில் வந்து டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ நம்ம இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். இதில் வந்து கொஞ்சம் அழகாக கொடுத்து வச்சுருக்காங்க. பேக்கேஜிங் நல்லா இருக்குது. ஸோ ஓப்பன் பண்ணால் உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் இன்ஃபோலாம் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு அவங்க கான்டாக்ட் பண்ணலாம் Maono கம்பெனியை. அதுக்கப்புறம் அவங்களே ஒரு மேனுவல் கொடுத்துருக்காங்க. அந்த மேனுவலில் பார்த்தீங்கன்னா எப்படி பிசிக்கும் மேக்கும் கனெக்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் எப்படி ஸ்க்ரூலாம் போடுறது, எந்த மாதிரி எந்த இடத்துல வைக்கலாம்லாம் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாப் ஃபில்டர் காட்ட போகிறேன். பாப் வந்து என்னென்னு சொன்னீங்கன்னா டுஃப்னு சத்து கேட்கும். அதை வந்து இது குறைக்கும். அது நல்லா குவாலிட்டியாக செஞ்சுருக்காங்க. நல்லா வளைக்க முடியுது அதை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து விண்ட்ஸ்க்ரீன் அது வந்து நல்லா திக்காக இருக்குது. சரி, நம்ம வந்து அடுத்தல இருப்போம். அடுத்ததில் வந்து மைக்கும் ஸ்டாண்டும் கொடுத்துருப்பாங்க. இதான் மைக்கு. சரி, நான் அப்புறம் காமிக்கிறேன். ஃபஸ்ட் இதெல்லாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இப்போ பூம் ஆர்ம்லேருந்து ஆரம்பிக்கலாம். இது வந்து மைக் ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து நீங்கள் டேபிள் ஃபிட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு மவுண்ட்டை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஷாக் மவுண்ட். இது வந்து பிளாஸ்டிக்கில் செஞ்சுருக்காங்க. இதுக்குள்ள நீங்கள் மைக் வைக்க முடியும். இது வந்து அந்த மைக்கு வந்து கனெக்ட் பண்ண பிசியோட இது வந்து யூஎஸ்பியில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து அந்த யூஎஸ்பிக்காக வந்து கட்டுறதுக்கு ஒரு டேகும் கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம் தான் அது. ஸோ இதான் மைக்கு நல்லா ஸ்ட்ராங்காக செஞ்சுருக்காங்க. ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. அப்புறம் டெஸ்ட்டெலாம் வரப்போகுது, அதையும் பாருங்கள். கடைசியில் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன மவுண்ட்டு. இது வந்து நீங்கள் டேபிளில் எந்த கலர் வேணால் மாட்டிக்கலாம். மாட்டிக்கிட்டிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஸோ இந்த நெயில் வச்சு சுற்றி நீங்கள் டைட் பண்ணிக்கலாம் எவ்வளோ வேணால். இப்போ நம்ம மைக் டெஸ்ட்டுக்கு வந்துட்டோம். மைக் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மைக்கு வந்து எதுவுமே எந்த ஃபில்டர் இல்லாமல் இருக்குது. எந்த ஃபில்டரும் நான் போடல இப்போ நான். அதுவும் இல்லாமல் லைட்டாக பேக்ரவுண்ட் நோஸும் கேட்குது. நீங்கள் அதையும் பாருங்கள். இப்போ பின்னாடி எதுவுமே ஓடல, சைலண்ட்டாக தான் இருக்குது. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் பின்னாடி எவ்வளோ நாய்ஸ் பிக்கப் பண்ணுது. இது வந்து கார்டியோ ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க. இது வந்து மைக்குக்கு முன்னாடி இருக்கிறது மட்டும் தான் எடுக்கும், சைடில் இருக்கா எடுக்காது. அதனால தான் என்னை மட்டும் க்ளீனாக உங்களுக்கு கேட்குது. எனக்கு பின்னாடி கூட இப்போ ஏதாச்சும் பேக்ரவுண்ட் நாய்ஸ் கேட்டால் சுத்தமாக கேட்காது, லைட்டாக தான் கேட்கும். பின்னாடி ஏதாச்சும் பேசினா கூட கேட்காது. இது வெறும் இருக்குன்னா பாட்டு பாடுறதுக்கும் அப்புறம் இந்த கிட்டார் வாசிப்பாங்க. அதுக்கப்புறம் கேமிங்க்கு யூஸ் பண்ணாது. ஏன்னா நீங்கள் நேராக தான் பேச போகிறீங்க மைக்கில். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் விண்ட்ஸ்க்ரீன் போட்டிருக்கேன். இது வந்து அந்த பேக்கேஜில் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து வாய்ஸ் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு பாருங்கள். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஃபேன் ஆன் பண்ணுறேன். இப்போ ஃபேன் போட்டாச்சு. லைட்டாக கொஞ்சம் பின்னாடி பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து தான் இருக்குது. அது வந்து வேறு வழியே இல்லை. நீங்கள் வந்து ஃபில்டர்ஸ் போட்டுக்கலாம். செம்ம மைக் இது. இப்போ வந்து நான் பாப் ஃபில்டர் வேறு மேலே போட்டிருக்கேன். அதனால் கொஞ்சம் இப்போ வாய்ஸ் வந்து கொஞ்சம் லைட்டாக தான் கேட்கும். அது வந்து என்ன பண்ணுன்னா இது வந்து இந்த டுஃப்னு நீங்கள் பேசும்போது வந்து குறைக்கும். இப்போ கொஞ்ச நேரத்தில் ஃபேன் போடுறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு தெரியும். இப்போ ஃபேன் ஆன் பண்ணியாச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள் காய்ஸ். இது வந்து உங்களுக்கு இப்போ நீங்கள் ரிவ்யூ பண்ணி பாருங்கள் போனதுக்கும் அதுக்கும் எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கான்னு. இது எல்லாமே போட்டோன்னா பாருங்கள் வாய்ஸ் ரொம்ப ரெடியூஸாக இருக்குது. நல்லாயிருக்கு. இப்போ ஃபேன் ஓடினாலும் தெரிய மாட்டேங்குது. ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அந்த இது ஃபேனோட வாய்ஸ் வால்யூமு. இப்போ வந்து எந்த இதுவும் இல்லாமல் நார்மலாக இருக்குது. இதுனா ஃபில்டர்ஸ் போட்டு எந்த பேக்ரவுண்ட் நாய்ஸ் இல்லாமல் இருக்குது. இப்போ வந்து என்ன சொல்ல போகிறேன்னா இந்த மைக்கோட வந்து குவாலிட்டி. நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டாண்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஸ்டாண்ட் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. நல்லா ரெஜிடாக இருக்காது. நல்லா என்ன சொல்கிறது, லோ குவாலிட்டியே மாதிரி தெரியல. சைனீஸ் பிராண்ட் தான் அது என்ன இருந்தாலும். அப்புறம் சூப்பராக செஞ்சுருக்காங்க அதெல்லாம் பார்த்து. அதுக்கப்புறம் ஷாக் மவுண்ட்டு அது வந்து சூப்பராக தான் இருக்குது. எந்த பிரச்சனையும் இல்லை. இது நல்லா டைட்டாக இருக்குது. இப்போ மைக்கும் கீழே உள்ள வாய்ப்பே இல்லை. அப்புறம் மைக் கொடுத்துருக்காங்க சூப்பராக இந்த குவாலிட்டி. அது வந்து நல்லா மெட்டலில் செஞ்சுருக்காங்க, பிளாஸ்டிக் கிடையாது.
அப்புறம் அந்த கீழே இது கூட பார்த்திங்கன்னா வந்து அந்த பின்னு சொல்கிறது கூட நல்லா குவாலிட்டி அது. நான் அது வந்து சீக்கிரமாக உள்ளாத மாதிரி இருக்குது. ஏன்னா நீங்கள் எப்போவுமே வெர்டிக்கலாக இருக்கும் அந்த ஒயரு. ஃபில்டரும் சூப்பராக இருக்குது தெரிஞ்ச வரைக்கும். நல்லா ரிமூவ் பண்ணுங்கள் இந்த பாப்லாம். சூப்பராக இருக்குது இந்த மைக்கு நீங்கள் வாங்கலாம். இப்போ வந்து நான் அதுக்கப்புறம் வந்து இது வந்து எப்படி ஒர்க் ஆக சொல்ல போகிறேன், என்னென்ன யூஸ் பண்ண சொல்ல போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மைக்ரோஃபோனோட ஸ்பெக்ஸ் பற்றி பேசலாம். இப்போ வந்து என் பிசியோட ஃபேன் ஓடி இருந்தால் இருக்குது, உங்களுக்கு பேக்ரவுண்ட் நாய்ஸ் கேட்காது. ஏன்னா அதான் இதோட ஸ்பெஷாலிட்டியை. இதில் பார்த்தீங்கன்னா வந்து சரௌண்ட் நாய்ஸ்லாம் எடுக்காது. ஏன்னா இது வந்து முன்னாடி இருக்கிறது மட்டும் தான் பிக் பண்ணும் வாய்ஸ் எல்லாம். அது பேர் கார்டியேட் சொல்லுவாங்க. முன்னாடினா எப்படின்னு வச்சுக்கோங்களேன், என் ஃபேஸும் கொஞ்சம் பின்னாடி இருக்கிற இடம் மட்டும் தான் பிக் பண்ணும். அது பின்னாடி இருக்கிற இடம்லாம் பிக் பண்ணாது. எந்த நாய்ஸ் இருந்தாலும் சரி ரொம்ப லைட்டாக தான் கேட்கும். இப்போ யாராச்சும் நம்ம பின்னாடி இருந்து பேசுனாங்கன்னா ரொம்ப கம்மியாக கேட்கும். அப்புறம் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது. இப்போ லைட்டாக பேசினா கூட பயங்கரமாக கேட்குது. இப்போ நான் கத்தினாலும் நான் வந்து கம்ப்ரஸர் போட்டிருப்பேன். அதனால் மைக் பக்காவாக இருக்குது. இது வந்து உள்ளே ப்ராசர் வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து உங்கள் கம்ப்யூட்டரோட ப்ராசர் வந்து யூஸ் பண்ண தேவையில்லை லைவ் ஸ்ட்ரீம்லாம் போடும்போது. அதனால் வந்து ப்ராசஸ் பண்ணி தான் அனுப்புது. இல்லை சாம்பிளிங் ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து 192 kHzன்னு சொல்கிறாங்க, 24 பிட்டு. இது வந்து என்னென்னா ஓரளவுக்கு சூப்பர் மைக்கோட அளவுக்கு நல்லா இருக்குது. இது மாதிரி நிறைய யூஎஸ்பி மைக்ரோஃபோன் பார்த்துருப்பீங்க நீங்கள். இதே மாதிரி நிறைய யூஎஸ்பி மைக்ரோஃபோன் பார்த்துருப்பீங்க நீங்கள், ப்ளூ எட்டி அந்த மாதிரிலாம். அந்தளவுக்கு இது இருக்குது. நம்மளுக்கு வந்து சூப்பராக இருக்குது. நீங்கள் இன்னும் ரூம் சைலண்ட்டாக இருந்ததுன்னா பயங்கரமாக இருக்கும் இந்த மைக்கு. நீங்கள் வந்து இப்போ மியூசிக் பண்ண போகிறீங்கன்னா, வீட்டிலே பண்ண போகிறீங்கன்னா அந்த மைக்கு யூஸ் பண்ணுங்கள், சூப்பராக இருக்குது. நீங்கள் நார்மலாக கூட நீங்கள் கையில் வச்சுட்டு பேசலாம். ஏன்னா கொஞ்சம் ஃபேன் ஆஃப் பண்ணி வச்சுக்கணும், அதான் ஒரு பிரச்சனை. அப்புறம் பாப் ஃபில்டர் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்குது எனக்கு தெரிஞ்சிருக்கும். நான் நீங்கள் பழைய வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பாப் வரும். நான் என் வாய்ஸ் அந்த மாதிரி நான் இப்போ ரிவ்யூஸ்லாம் படித்து பார்த்தேன். கிட்டத்தட்ட கம்மியான பேர் தான் 1 ஸ்டார்லாம் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் 5 ஸ்டார் தான் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அந்த மைக்கு. கிட்டத்தட்ட நிறைய யூடியூப் வீடியோவும் பார்த்துட்டேன். எல்லாமே பக்காவாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த மைக்கு நீங்கள் போங்க, நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா எனக்கு வந்து அஃபிலியேட் இது வரும். நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணி இந்த ப்ராடக்ட் பை பண்ணலாம். நான் வந்து சப்போர்ட் பண்ணுறத நீங்கள் கண்டிப்பாக போகலாம். நீங்கள் வந்து ப்ரொஃபஷ்னலாகவும் பண்ணலாம். இல்லை ஏன்னா கேமிங்க்கோ இல்லை வந்து நீங்கள் மியூசிக் நல்லா பாடுறீங்கன்னா கூட நல்லா பண்ணலாம். அப்புறம் கிட்டார் இப்போ வாசிக்கிறது வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணணும்னு வச்சா அதுவும் பண்ணலாம். இந்த ரேட்டில் பார்த்தீங்கன்னா எந்த மைக்ரோஃபோனும் கிடைக்காது. நீங்கள் கண்டென்சர் மைக் வாங்கிட்டு நீங்கள் ஆடியோ மிக்ஸெல்லாம் வாங்க செம்ம ரேட் ஆகிடும். ப்ரீ ஆம்பிளிஃபையர் அதெல்லாம் இருக்குது. இது வந்து எல்லாமே ஒரே இதில் இருக்குது. அப்புறம் யூஎஸ்பி தான் ரொம்ப பெரிய விஷயம் தான். நீங்கள் வந்து எந்த லேப்டாப்லேயும் போட்டுக்கலாம். மற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டென்சர்னால் நீங்கள் ஒரு ஷூட் கேஸே தூக்கிட்டு போகணும் இடத்துக்கு. இதெல்லாம் நீங்கள் மைக்கு அதெல்லாம் டபால் தூக்கி போட்டு போயிடலாம். எல்லாத்தையும் சுருக்கி எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. நீங்கள் வந்து நல்ல குவாலிட்டி போகணுன்னா ப்ளூ எட்டி அந்த மாதிரி பெரிய இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் போகலாம். ஆனால் இது வந்து பட்ஜெட் ஓரியன்டு. அப்புறம் அமேசான் சாய்ஸும் கொடுத்துருக்காங்க. அதை நீங்களே பார்த்துருப்பீங்க டப்பாலேயே. நீங்கள் வேணால் ஆடியோ இன்டர்ஃபேஸ் போட்டுக்கலாம். அது வந்து எக்ஸ்ட்ரா இது மாதிரி தான். அது வந்து எப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் நிறைய கம்ப்யூட்டர் ரெக்கார்ட் பண்ண போகிறீங்க அந்த மாதிரி இருந்ததுன்னா யூஸ் பண்ணலாம். அதை எப்படின்னா இந்த பாட்காஸ்ட்லாம் பண்ணுவாங்க 2-3 மைக் வச்சு, அதெல்லாம் வச்சு பண்ணலாம். நீங்கள் சோலோவாக பண்ணும்போது தேவையில்லைலாம். நீங்கள் ஸ்ட்ரீம் பண்ண போகிறீங்கன்னா பயங்கரமாக யூஸ் பண்ணலாம் மைக்கை. இந்த வீடியோட கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சு நம்ம. இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா, என்னோடய பழைய மைக்கிலேருந்து ஒரு ப்ராசஸ் பண்ண ஆடியோ வந்து உங்களுக்கு காமிக்க போகிறேன். அதுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். அது வந்து நிறைய நான் இது ப்ராசஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ரொம்ப கம்மி தான். அப்போ தான் மைக்கோட உங்கள் குவாலிட்டி தெரியும். நீங்கள் இந்த மாதிரி மைக் ஏன் வாங்கணும், ஏன் டைனாமிக் மைக் வாங்கக்கூடாது, கண்டென்சர் மைக் தான் பெஸ்ட்டுன்னு. ஹலோ வாய்ஸ், இது மிஸ்டர் ஸ்னைட். நம்ம நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, எப்படி கேம் லூப் டென்ஷன் கேமிங் படியை எப்படி வந்து ஆப்டிமைஸ் பண்ணணும் தான். இது வந்து உங்கள் பப்ஜி மொபைலை வந்து காம்படிட்டிவாக விளாட்றதுக்கு யூஸ் பண்ணலாம். இது வந்து பெஸ்ட். இந்த ஆடியோ டிஃப்ரென்ஸ் பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கண்டென்சர் மைக் வந்து ஏன் டைனாமிக் மைக்கோட குவாலிட்டி அதிகமாக இருக்குன்னு. ஏன்னா கண்டென்சர் மைக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறையா அதுக்கு வோல்டேஜ் தேவைப்படும். அதனால் வந்து நிறைய ஆடியோவை அதை பிக் பண்ணணும். நம்ம பேசுனதுனால க்ளீனாக கேட்கும். டைனாமிக் மைக் பார்த்திங்களா வெறும் 3 volts தான் இருக்கும். அதுக்கு 3 volts தேவை அதுக்கு. அதனால் கொஞ்சம் தான் பிக் பண்ணணும் ஆடியோவை. அதனால தான் எல்லாம் கண்டென்சர் மைக் வாங்க சொல்லுவாங்க. நீங்கள் போய்ட்டு XLR மைக் வாங்கிட்டு அப்புறம் பேந்தம் பவர் போகிறதுக்கு இந்த யூஎஸ்பி மைக்கே வாங்கிடலாம். ரெண்டும் ஒரே ரேட்டு தான் வருது. அவ்வளோதான், அந்த வீடியோ முடிஞ்சிச்சு காய்ஸ். தேங்க்யூ. வீடியோ பிடிச்சா லைக் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.